ஹே காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதோ இந்த இமேஜில் இருக்கிற இந்த ஸ்டெயினை நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் வித்தவுட் தி யூஸ் ஆஃப் எனி உஜாலா ரென்போர்ட் ரசோஃபெக்ஸ் இல்லாமல் ஃபோட்டோஷாப்பில் ரிமூவ் பண்ண போகிறோம். அது ஃபோட்டோஷாப்பில் யூஸிங் நார்மல் க்ளோன் ஸ்டாம்போ இல்லை ப்ரஷ் வச்சோ வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர்ஸை பாதிக்காமல் அந்த கரையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு இட். லெட் மீ ஃபயர் அப் ஃபோட்டோஷாப். எஸ், இந்த ஃபோட்டோ நான் ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணிட்டேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் அப்படின்னா என்னென்னு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிப்போமா, இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிப்போம், ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா, இப்போது ஒரு இமேஜின்னு எடுத்துட்டோம்னா மொத்தமாக அது இமேஜுங்கிறது ஒரு 2 இதால் ஆனது. நம்பர் 1 டெக்ஸ்சர், நம்பர் 2 கலர். ஸோ டெக்ஸ்சருங்கிறது என்னென்னா, இப்போது சப்போஸ் என்ன சொல்லலாம், இப்போது இந்த மாதிரி இந்த ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த ஷர்ட்டில் இருக்கிற இந்த ரிங்கிள்ஸ், இது அப்புறம் இந்த சீக், அந்த ஐ பேக்கு, அப்புறம் இந்த மாதிரி ரிங்கிள்ஸ், இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ், அந்த ரியலிசம் கொடுக்குற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் அட்ரிபியூட்ஸும் நம்ம டெக்ஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்டர், அது வயர் ஃப்ரேம், அதான் பேஸ். அது மேலே வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து கலர் கொடுப்போம். ஸோ கலர் தான் இந்த ஒயிட்டு இதெல்லாம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா, இப்போது இந்த ஏரியா எடுத்துட்டோன்னா டெக்ஸ்டருங்கிறது இங்கே இந்த பிக்சலோட டெக்ஸ்டர், இந்த ஏரியாவோட டெக்ஸ்டர், டப்புன்னு அடுத்த ஏரியாவில் அடுத்த டெக்ஸ்டர் மாதிரி திருப்பி பம்ப், க்ரெஸ்ட்டு டஃப்னு டெக்ஸ்டர் வந்து டைனமிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது இதில் என்னன்னு சொல்லலாம், இல்லை ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாமா? ஸோ ஆல் தி டீட்டெயில்ஸ் இன் அன் இமேஜ், ஆல் தி டீட்டெயில்ஸ் ஆர் டெக்ஸ்டர் இன் அன் இமேஜ் ஆர் ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ஹை ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கலாமா? ஹை ஃப்ரீக்வன்சி, வேவ் லெங்த் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. பட் கலர், இந்த கலர்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இங்கே இந்த நெத்தியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கின் கலர், ஆக்சுவலி இதோட கலர் வந்து ஒன்று தான், ஆனால் அது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் தி கலர் தான் அந்த அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் இருக்க ஒழிய, இங்கே ஒயிட் மாதிரி தான், ஒயிட் ஒரு கலர் தான், அதோட டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் பர் செகண்ட், இன் அதர் வேர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக இருக்கும். ஸோ இது வந்து க்ரீன் கலர், இதில் லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ ஷார்ட்டாக சொல்ல போனால் டீட்டெயில்ஸ் ஆர் டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் கலர்ஸ் எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போது இந்த ரெட் கலர் இங்கே பின்னாடி ஸ்டெயின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலரை மட்டும் ரிமூவ் பண்ணோம் வித்தவுட் அஃபெக்டிங் இந்த டெக்ஸ்டர் இருக்குல்ல, இந்த டாட்டட் லைன்ஸு, இந்த டெக்ஸ்டர் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து கலர் ரிமூவ் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி செப்பரேட் பண்ணி லோ ஃப்ரீக்வன்சியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பி கம்பைன் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிஸை செப்பரேட் பண்ணுற பேர் தான் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி செப்பரேட் பண்ணி வேணுங்கிற எடிட் பண்ணி திருப்பி சேர்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்டெயின் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் சும்மா டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தேன், இப்போ நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு 2-3 லேயர் பண்ணி ஒரு சில பிளெண்டிங் மூலம் சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு லேயரில் டீட்டெயில்ஸும் இன்னொரு லேயரில் கலரும் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மேக்ரோ, அதாவது ஆக்ஷனாக நான் வந்து ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அது எப்படி ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணுறது இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விண்டோ கிளிக் பண்ணிடுங்க. விண்டோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இதில் கிளிக் பண்ணி கீழே வந்து லோட் ஆக்ஷன்ஸை ஒரு கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண இடத்துல இது இருக்கும், ஃப்ரீக்வன்சி செப்பரேஷனோட ஆக்ஷன் ஃபைல் இருக்கும். அதை லோட் பண்ணிடுங்க. இப்போ லோட் பண்ணியாச்சா? ஸோ இப்போது 2 இருக்கும், ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் 16 பிட் 8 பிட்னு இருக்கும். உங்களோட இமேஜ் எவ்வளோ பிட்டுன்னு பார்க்கணும். இப்போது இந்த இமேஜ் பார்த்துட்டிங்கன்னா இந்த மேலே இந்த டேப்பில் தெரியும் RGB 8/8 இருக்குது. அப்போது வந்து 8 பிட். 16 பிட் இருந்தால் நீங்கள் 16 பிட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த 8 பிட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளே கொடுத்துருங்க. ப்ளே பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை அது எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நான் வந்து இப்போது எடுத்துட்டு காஷியன் பிளர் எவ்வளோ லெவல் கொடுக்கணும்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ காஷியன் பிளர் வைக்கணும்னா, கரெக்டாக இப்போ இந்த இது பார்த்துட்டிங்கன்னா
ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ண இப்போ ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்டர்ஸ் இப்போ வந்து ஃபுல்லாக அந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் தெரியுது, எப்படி இருக்குது எல்லா டெக்ஸ்டர்ஸும் தெரியுது. எந்த இடத்துல தெரியுமா நீங்கள் இந்த காஷியன் இந்த லெவலில் செட் பண்ணோம், கரெக்டாக அந்த டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே போய் ஒன்லி கலர் மட்டும் தெரியிற மாதிரி அந்த லெவலில் கொண்டு போய் நீங்கள் செட் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்டர்ஸ் போகுது அரவுண்ட் ஸோ அரவுண்ட் 3.5 3.8 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவும் தெரில, ஏதோ கலர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரியுது. ஆனால் இந்த இடத்துல கூட கொஞ்சம் தெரியுது. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4 கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே 4 கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 4.8 கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே ஸோ கொடுத்துட்டு இந்த லெவலுக்கு செட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த லேயர்ஸில் வந்து இந்த குரூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருச்சு. லோ ஃப்ரீக்வன்சி அதாவது கலர் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது டீட்டெயில். இப்போது நான் டீட்டெயில்ஸ் லேயர் தூக்கிட்டேன்னா ஒன்லி கலர் மட்டும் இருக்கு பாருங்கள், எந்த டீட்டெயிலுமே இல்லை, எல்லாமே பிளர் ஆயிடுச்சு. இது நான் ஆக்ஷன் பார் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்து இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது டீட்டெயில்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஒன்லி கலர் மட்டும்தான் தெரியும் பாருங்க, எந்த ஒரு டீட்டெயிலிங்கும் பெருசாக தெரில. இப்போது டீட்டெயிலிங் ஆன் பண்ணிட்டேன், கலர் ஆஃப் பண்ணுறேன், அப்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்டர்ஸ் மட்டும் நல்லா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஒன்றும் இல்லை, இப்போது இந்த கலர் ரிமூவ் பண்ணோமா, ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அது கலர் ரிமூவ் பண்ணோம். ஸோ லோ ஃப்ரீக்வன்சிங்கிறது கலர், அதை கிளிக் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், புது லேயர். இப்போது இந்த சாஸ் ஸ்டெயினை ஜூம் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்னென்னா மெயினாக ஹார்ட்னஸ் 0ல் இருக்கட்டும், சைஸ் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி 100%, ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வேணாம், ஏன்னா இதாகும். அதனால ஃப்ளோ வந்து அரௌண்ட் 20% இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ஓகே ஸோ ப்ரஷ் மட்டும் ப்ரஷ் சைஸ் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு சாம்பிள் பக்கத்துலேருந்து ஒரு சாம்பிள், இந்த சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே எட்ஜஸில் மட்டும் அப்படியே லைட்டாக இந்த ஹை ஃப்ரீக்வன்சி லேயர் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஹை ஃப்ரீக்வன்சி லேயர் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒன்லி கலர் மட்டும் தெரியும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கலர் மட்டும் நான் சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே எட்ஜஸில் அப்படியே நான் இது பண்ணிட்டே வரேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து ஸ்டெயினோட கலர் ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு. பார்த்துட்டிங்கன்னா தெரியும், கலர் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்டர்ஸ் இதை ஆன் பண்ணோம்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, கலர் போயிடுச்சு, ஆனால் அந்த டெக்ஸ்டர் மட்டும் அப்படியே இருக்குது. பட் இப்போ இந்த டீட்டெயில் லேயர் ஆஃப் பண்ணிட்டோம்னா கலர் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ கலரில் எந்த ஒரு ரெட்டுமே இல்லை. பட் நம்ம இதை ஆன் பண்ணோம்னா, அதாவது டெக்ஸ்டர் லேயர் ஆன் பண்ணோம்னா டெக்ஸ்டரில் வந்து உங்களுக்கு எந்த கலருமே இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் இங்கே தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த காஷியன் லெவல் சரியாக செட் பண்ணல. ஸோ அதனால ஒரு சில லோ ஃப்ரீக்வன்சி அதாவது கலர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியோட மிக்ஸ் ஆயிடுச்சு, நம்ம சரியாக செப்பரேட் பண்ணல. ஸோ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெட்டை மட்டும் நம்ம டீசாச்சுரேட் பண்ணணும், அதுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை கைஸ். ஒரு லாசோ டூல் மட்டும் எடுத்து அந்த ஏரியா மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இமேஜ் போயிட்டு இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிட்டு ஹியூ சேச்சுரேஷன். ஸோ இந்த ரெட் கலர் சேச்சுரேஷன் இருக்கக்கூடாதா, சேச்சுரேஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க, ஃபுல்லாக போயிடும். ஸோ அந்த கலர் ஃபுல்லாக போயிடும், ஒன்லி டெக்ஸ்டர் வில் ரிமைன். இப்போது ஓகே கொடுத்துருங்க. தட்ஸ் இட் கைஸ். ஸோ டெக்ஸ்டர் எல்லாமே கான். ஓகேவா? இப்போது Ctrl D கொடுத்துட்டிங்கன்னா செலெக்ஷன் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ இப்போது கலர் போயிடுச்சு, இப்போ டெக்ஸ்டர் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம கலரை வந்து வேற ஒரு லேயர் ஓப்பன் பண்ணி தான் வந்து நம்ம கலர் அழிச்சோம். ஸோ ஏதாவது பிரச்சனைனா நம்ம வந்து இன்னொரு தடவை கூட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டெக்ஸ்டரை வந்து நம்ம க்ளோன் பண்ணும்போது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது டிஸ்ட்ரக்டிவாக பண்ண போகிறோம். ஸோ இது காப்பி எடுத்து வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிடுங்க, ஜஸ்ட் ஃபார் ரிடண்டன்சி பர்பஸஸ். எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா திருப்பியும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது டெக்ஸ்டர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கோங்க. க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு இது ரொம்ப முக்கியம் கைஸ்,
ஸோ இப்போ பக்கத்தில் எடுக்க வேண்டிய சாம்பிள் வந்து கரண்ட் லேயரில் மட்டும்தான் எடுக்கணும். நாட் கரண்ட் அண்ட் பிலோவில் எடுக்கக்கூடாது. கரண்ட் அண்ட் பிலோனா கலர் லேயர்லேருந்து வந்துடும். ஆனால் கலர் நம்மளுக்கு தேவையில்லை. கரண்ட் லேயரில் இருக்கிற டெக்ஸ்சரை மட்டும் சாம்பிள் பண்ணால் போதும். ஸோ ஓகே, ஸோ கரண்ட் லேயர் மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. மற்றபடி ஹார்ட்னஸ் 0 வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி ஃப்ளோ 100% இருக்கட்டும். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் க்ளோனிங். ஸோ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ரஷ் சைஸ் கரெக்டாக வச்சுட்டு பக்கத்துலேருந்து சாம்பிள் எடுத்து அப்படியே க்ளோன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கைஸ், ஸோ அந்த ஸ்டெயினோட டெக்ஸ்சரையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ப்ராசஸில் அந்த ஷர்ட் பின்னாடி இருக்கிற அந்த லைனிங்கோட டெக்ஸ்சரையும் நம்ம அழிச்சிட்டோம். ஸோ அதை நம்ம திருப்பி கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னா ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த லைன் அப்படியே கொண்டு வரணுமா? ஸோ இந்த ஒரு இடம் இருக்குது, இந்த லைனு 3வது லைன் கூட ஓகே. அப்புறம் நடுவில் இருக்கிற இந்த 3 ஒயிட் போர்ஷன். ஸோ ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ இந்த லைனில் வச்சுட்டு ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வச்சுருங்க கைஸ். ஓகேவா? ஸோ நான் பண்ணிகிட்டே வர பாருங்கள். சூப்பர். ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த லைனை கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கே நடுவில் இருக்கிற இந்த ஒயிட் போர்ஷனை நம்ம க்ளீன் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஐ மீன் அந்த டெக்ஸ்டர்ஸ் நம்ம ரீகெயின் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த லைனை நம்ம திருப்பியும் ரீபொசிஷன் பண்ணோம். ஸோ கரெக்டாக அந்த டாட்ஸ்லாம் கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இது பண்ணிட்டோம். டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே திருப்பி கொண்டு வந்துட்டோம். ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஐ திங்க் இட்ஸ் நைஸ். ஸோ இப்போ வந்து பிஃபோர் பார்த்துக்கலாம், இது ஆஃப்டர். வாவ், இந்த ரிசல்ட்ஸ் லுக் அமேசிங் கைஸ். ஆனால் கொஞ்சமாக ரெட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, பட் ஐ டோன்ட் நோ. இல்லை கைஸ், ஆக்சுவலி தட்ஸ் தி ஸ்கின்னோட அந்த டெக்ஸ்டர் தான், அந்த ப்ரௌன் கலர் தான் தெரியுது, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் தி பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் தி ஆஃப்டர். பார்த்துட்டிங்கன்னா கைஸ், டெக்ஸ்சர் எதுவுமே எஃபெக்ட் ஆகல. இந்த ரிங்கிள்ஸு இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நம்ம ஸ்டெயினை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். கைஸ் திஸ் இஸ் அமேசிங். ஸோ யா, ஸோ ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் ட்ரை பண்ணுங்க கைஸ். தி ஆக்ஷன் ஓட பேக்கேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி டுட்டோரியல் பார்த்து பண்ணி பாருங்கள். இது நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வெறும் க்ளோன் ஸ்டாம்ப் டூலில் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் போயிடும். அதில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் போயிடும். ஸோ ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் ஹை அண்ட் retouching. So thank you guys. If you like this video, like, share and subscribe, and stay tuned for the next video. Bye.